இங்க கார்த்தின்ற சின்ன பையன் எல்லா எக்ஸாம்லயும் ஏதாச்சும் ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆயிட்டே வந்திருப்பான். இப்ப அவங்க அம்மாவுமே மார்க் ஷீட் எடுத்து பாக்குறாங்க, என்னடா இன்னைக்கும் ஃபெயிலா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப நைட்டு அவங்க அப்பாவுமே அவனோட பேப்பர் எடுத்து பார்த்துட்டு, ஒரு வாத்தியாரோட பிள்ளை இப்படியா இருப்பான், அவன் அவனோட பிள்ளைய பத்தி பெருமையா பேசுறான், ஆனா நான் என்னாலைக்கும் என் பையன் 99 மார்க்னு சொல்லி என்னாலைக்குமே பொய் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மறுநாள் இவருமே ஸ்கூல் போறாரு. அங்க கூட வேலை செய்யற ஒருத்தரோட பையன் கம்ப்யூட்டர் எக்ஸாம்ல ஆல் இந்தியா லெவல்ல செகண்ட் ரேங்க் எடுத்திருப்பான். அதனால அங்க எல்லாருக்குமே சாக்லேட் கொடுத்துட்டு இருக்காரு. இதை பாக்குற இவருக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தன்னோட பையன் எப்படி இந்த மாதிரி மார்க் போறா, எப்படி இந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி. இப்ப மறுநாள் இந்த கோவத்தோட வீட்டுக்கு வந்தவருமே வீட்டுல அந்த பையன் விளையாடிக்கிட்டு பார்த்த உடனே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லையா, படிக்கணும்னு கூட தெரியாதா, உன்னால நான் எவ்வளவு அசிங்கப்பட வேண்டியதாக, ஒழுங்கா படிச்சு கூட ஒரு நல்ல மார்க் எடுக்க மாட்டேன்னு சொல்லி அவனையும் அடிச்சிடறாரு, அவங்க அம்மாவையும் போட்டு அடிச்சிடறாரு. இப்ப மறுநாள் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது. அதுக்கு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே போயிருப்பாங்க. இப்ப அந்த பையனோட மார்க் அவங்க அப்பாவுமே பாக்குறாரு. அதுல பார்த்தா ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆகி போயிருப்பான், இதுலயுமே ஃபெயிலான்ற மாதிரி அவங்க அப்பாவுமே கோவத்தோட எழுந்து வந்துடுறாரு. இப்ப அந்த பையனோட அம்மாவை கூட்டு வச்சு டீச்சருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. 5ஆவதுல இந்த மாதிரி ஃபெயில் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா 6ஆவது சார் பாஸ் பண்ணவே மாட்டாங்க, தயவு செஞ்சு அவனை கொஞ்சம் படிக்க வைங்க, நீங்க தான் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்த அவங்களுமே எப்படியாச்சும் அவனை பாஸ் பண்ண வைக்கணும், இவனை எப்படிதான் படிக்க வைக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்ப அந்த பையனும் வீடியோ கேம் விளையாடணும், வீடியோ கேம் விளையாடுறதுக்கான கேசட் எங்க இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டே கேட்கறான். இதனால அவங்க அம்மாவுமே கோவப்பட்டு அந்த பையனுமே அடிச்சிடறாங்க. முதல் தடவையா நம்மளோட அம்மா அடிச்சிருக்காங்களேன்னு சொல்லி அந்த பையனுமே ரொம்ப கஷ்டப்படுறான். இப்ப மறுநாள் இவங்களும் துணிக்காய வைக்கலான்னு போகும்போது அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே, உங்களோட பையன் ஃபெயிலாமே, 5ஆவது கூட பாஸ் பண்ண மாட்டானாமே, எப்படிதான் என்ன பண்ண போறீங்க, ஒரு வாத்தியோட பையன் படிக்கல அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது எனக்கும் நல்லா புரியுது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஊசி பேத்திக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்குற அவங்களுக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அங்கிருந்து வரும்போது இப்ப இந்த பையனுமே அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அவங்க அம்மாவுமே இந்த பையன் கிட்ட பேசாமலே போயிடுறாங்க. நம்ம அம்மாவை எப்படியாச்சும் பேச வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி யோசிச்சவன் பயங்கரமா படிக்க ஆரம்பிக்கிறான். நைட்டு பகல் தூங்காம கூட கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ மிட் டேர்ம் எக்ஸாம் நல்லபடியா முடிஞ்சு போது நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணிருப்பான். எந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நினைச்சாலும் அந்த சப்ஜெக்ட்ல திரும்பவுமே ஃபெயில் ஆயிருப்பான். இப்போ அந்த சார் கிட்டயுமே, சார் ஒரு மார்க் மட்டும் போடுங்க, நான் பாஸ் பண்ணிடுவேன், என்னோட அம்மா என்கிட்ட பேசுவாங்க, தயவு செஞ்சு எனக்காக ஒரு மார்க் மட்டும் போடுங்கன்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சி கேட்பான். இப்போ அந்த சாருமே சரி ஓகே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்காக அந்த ஒரு மார்க்குமே போட்டு கொடுப்பாரு. இப்ப அந்த பையனோட டீச்சருமே, எல்லாருமே எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, கார்த்திக்கு எல்லாருமே பாராட்டு சொல்லுங்க, அவன் எல்லா எக்ஸாம்லயும் கிளியர் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எல்லாருமே அந்த பையனுக்கு கைத்தட்டலும் கொடுக்குறாங்க. இப்ப மறுநாள் இந்த பையனும் ரிப்போர்ட் கார்டு எடுத்து போய் அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாரு. அவருமே எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லாம அந்த பையனோட ரிப்போர்ட் கார்டுல சைன் பண்றாரு. இதை பாக்குற அவங்க அம்மாவுமே, என்ன எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு இருக்கவர் இந்த மாதிரி அமைதியா சைன் போட்டு போயிடாருன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுல பார்த்தா எல்லாத்துலயுமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கா, அது மட்டும் இல்லாம பாஸ் பண்ணிட்டான். இப்ப இந்த பையன் பாஸ் பண்ணதுனால அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்குறாங்க. இப்ப அந்த பையனோட அம்மா உசுப்பேத்தி விட்டு அந்த ஆண்டியுமே, உன்னோட பையனும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த மாதிரி எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ அவங்க அம்மாவுமே, உங்களோட பொண்ணு எத்தனாவது மார்க்னு சொல்லி கேட்கும்போது 4th ரேங்க்னு சொல்றாங்க. இதை கேட்டு அந்த பையனோட அம்மாவுமே, என்னோட பையன் கைத்தட்டு வாங்கியிருக்கான், என்ன முன்னாடியே பாராட்டு வாங்கியிருக்கான், ஆனா உங்க பொண்ணு 4th ரேங்க் எடுத்தும் அந்த பாராட்டு வாங்கல, இதுவே போதும், என் பையன் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மார்க் வந்துருவான், என் பையன் கண்டிப்பா சாதிச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்கள யாரெல்லாம் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு அம்மா அப்பா பேசாம போயிட்டு போயிருக்காங்க, இல்ல செம்மையா அடி வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.